காலைதோறும் புதியவை. தோழனாகாதே. ஜூலை 23. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மத்தேயு 24:12. மனிதர்களிடத்தில் ஏன் அன்பு தணிந்து போகிறது? பதவி ஆசை, பண ஆசை, பொறாமை, வெறுப்பு, சுயநலம், கோபம், வஞ்சனை, குற்றம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தேவனை தேடாமல் உலக காரியங்களை தேடும்போது மனிதனிடத்தில் அன்பு தணிந்து போகிறது. காயின் பொறாமையினால் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். பதவிக்காக எத்தனை ராஜாக்கள் சகோதரர்களையும் உறவினர்களையும் கொலை செய்த சம்பவத்தை வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். உதாரணமாக, அபிமலேக்கு கிதியோன் என்னும் பெயருள்ள யெருபாகாலின் மகன் தன் பதவிக்காக தான் ராஜாவாக தன் சகோதரர்கள் 70 பேரையும் ஒரு கல்லின் மேல் கொலை செய்தான். 3 வருடம் ஆட்சி செய்தான். பின்னர் எதிரிகளிடம் சண்டை போடும்போது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலேக்கு தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. பின்னர் தன் வேலைக்காரனை அழைத்து தன்னை கொல்லும்படி வேண்டினான். கொலை செய்யப்பட்டான். ஏன் இந்த நிலைமை இவனுக்கு? கிதியோன் மகன் அபிமலேக்கு தன் தந்தைக்கு பின் கர்த்தரை நினையாமல் பாகால்களை சேவித்தான். இதன் விளைவே அவனிடத்தில் இருந்து அன்பை குலைத்து ஆசையை வளர்த்து அழித்து விட்டது. சமீபத்தில் பத்திரிகையில் வந்த செய்தி ஒன்றை படித்தேன். உலகம் முழுவதும் இச்செய்தி பரவி உள்ளது. கிறிஸ்துவ நாடு பிரிட்டன். அங்கிருந்து அநேக மிஷனரிகள் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து சென்றனர். அங்கு படித்து வளர்ந்த நிக்கோலஸ் என்பவன் 28 வயதுடையவன். தன் மனைவியை 224 துண்டுகளாக வெட்டி ஆற்றில் வீசியுள்ளான். தன் மனைவி ஆசையாய் வளர்த்த வெள்ளை எலிகளை மிக்சியில் அரைத்து மைக்ரோவனில் வேக வைத்துள்ளான். நாய்க்குட்டியை வாஷிங் மிஷினில் அரைத்து கொலை செய்துள்ளான். அப்பெண்ணின் பெயர் ஹோலி. நிக்கோலஸ் தன் நண்பன் ஜோஷ்வா உதவியுடன் தன் மனைவியை வெட்டி ஆற்றில் வீசியுள்ளான். இப்படிப்பட்ட கொடூரம் கிறிஸ்துவ குடும்பத்தில் நடந்துள்ளது. இப்பொழுது இருவரும் சிறையில் உள்ளனர். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. நீதிமொழிகள் 22:24. இயேசு சொல்கிறார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. யோவான் 14:24. இயேசுவில் அன்பாயிராதவன் எத்தனை கொடூரமாக தன்னை அழித்துக் கொள்கிறான். ஜெபம். பிதாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து சத்தியத்தின் பாதையிலே நடக்க வழி நடத்தும். ஆமேன்.